வெனிசுலா அதிபர் மதுராவை கைது பண்ணி அமெரிக்காவினுடைய தெருக்கல்ல எப்படி கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான வீடியோ ஒன்று நம்மக்கிட்ட சிக்கியிருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூயார்க் தெருக்கல்ல ஒரு வேனில் அவங்க கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சியை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதுதான் அமெரிக்காவினுடைய ஜனநாயகமா அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகிடுவீங்க. அமெரிக்காவில் என்ன மன்னராட்சியாட நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. 80 பேரை கொன்னுட்டு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மதுராவை தூக்கிட்டு வர்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன? உலக நாட்டினுடைய தலைவர்கள் இப்போ எதை நோக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க? இன்னும் வேற என்னென்ன நாடுகள் எல்லாம் ட்ரம்ப் கைப்பற்ற போறாரு? அது சட்டப்பூர்வ நடவடிக்கையா? அப்படிங்கிற எல்லா கேள்விகளையும் இந்த வீடியோக்குள்ள நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நியூயார்க் தெருக்கல்ல மதுரா அவர்கள் கூட்டிட்டு போகக்கூடிய காட்சி ரொம்ப கோரமான காட்சியா இருக்கு. டைரக்டா அப்படியே வேனை திறந்துட்டு பொதுமக்கள் பார்க்குற மாதிரி ஒரு நாட்டினுடைய அதிபரை இப்படி கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு ட்ரம்ப்புக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எவ்வளவு கொடுமையான ஒரு காட்சி பாருங்க. ஒரு வேன், இது வேனுக்குள்ள மதுராவை கூட்டு போறாங்க. அப்படி அவர் என்ன தப்பு பண்ணார்? ஐக்கிய நாடுகள் சபையில போய் முறையிட்டு இருக்கலாம், இல்ல அந்த நாட்டினுடைய அதிபரை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம், இல்ல வேறு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். ஆனா உனக்கு இன்னொரு நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு உனக்கு யாரா அனுமதி கொடுத்ததுன்னு ட்ரம்ப்பை பார்த்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஒரு ஆண்மையுள்ள அரசு கூட இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ட்ரம்பினுடைய அநாகரிகமான செயல் இது அப்படிங்கிறத உலக நாடுகள் எதுவுமே ஏற்றுக்குச்சா அப்படின்னு கேட்டால் சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன பிரசாத் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும்ல. நான் வரிசையாக சொல்கிறேன். வெனிசுலாவினுடைய அதிபர் மதுராவை நியூயார்க் சிட்டியினுடைய சாலைகளில் இப்படி கூட்டு போனது தான் ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியம். நியூயார்க் மேயர் மம்தானி உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் முதல் இஸ்லாமிய மேயர் அமெரிக்காவில். அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது மம்தானிக்கும் அசிங்கமே அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரி, ட்ரம்பினுடைய அடுத்த இலக்கு என்ன? எந்த நாடு? இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு புரியுது. எந்த நாடு? கிரீன்லாந்து. And if you take a look at Greenland, you look up and down the coast, you have Russian and Chinese ships all over the place. We need it for national security. We have to have it. And he wanted to leave the choice, so we're making him, Marco today, a special envoy to Greenland. இந்த திருட்டு பயலுக்கு மூக்கணாங்கயிறு கட்ட போறவன் யாரு அப்படின்னு தான் தெரியல. நமக்கு அடுத்ததாக கிரீன்லாந்து தேவை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ அமெரிக்காவினுடைய மரியாதைக்குரிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அங்கே சீனா ரஷ்ய கப்பல்கள் சுற்றி வருகிறது. அது எப்படி சுற்றி வரலாம்? அதனால நம்முடைய பாதுகாப்பு அறை நமக்கு முக்கியமானதல்லவா அப்படின்னு அமெரிக்கர்கள்ட்ட அவர் பேசியிருக்கார். சரி, வெனிசுலாவினுடைய அமைச்சர் பட்ரினோ லோபஸ் அப்படிங்கிறவர் இப்போ ஒரு புதியதொரு தகவல் ஒன்றை ஷேர் பண்ணியிருக்கார். அது என்னன்னா, அமெரிக்க படைகள் எங்களது வீரர்கள் வீராங்கனைகள் குடிமக்களை ஈவு இரக்கமின்றி கொலை செய்தார்கள் இரவோடு இரவாக. ட்ரம்ப் அதனை கூற மறந்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 80 பேரை கொன்னுட்டு தான் மதுரா அவர்களை சிறைபிடிச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சரி, இதற்கு உலகத்தில் வேற எந்த நாட்டினுடைய அதிபர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலையான்னு கேட்டால், அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலம்பியா அப்படின்னு ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அதிபர் இப்போ பேசுறாரு. என்னன்னு கேளுங்க. Si me va a meter preso, a ver si puede. Si me quiere poner la pijama naranja, inténtelo. ஓகே, இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொல்கிறேன்.
கொலம்பியாவினுடைய அதிபர், இவருடைய பேர் வந்து குஸ்டவா பெட்ரோ அப்படிங்கிறது. நீங்கள் என்னை சிறையில் அடைக்க விரும்பினால் முயற்சி செஞ்சு பாருடா. அமெரிக்காவினுடைய ஆரஞ்சு நிற உடை என்னது கைதிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறவங்க. பட் கைதிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய உடை என்னன்னா ஆரஞ்சு நிறத்தில் உடை கொடுப்பாங்க. அந்த உடை தரித்து என்னை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறியா, செஞ்சு பாடுறா. ஆனால் எனக்காக என் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க அதே ஆரஞ்சு நிற உடையோடு. எங்கே? இதே கொலம்பியா நாட்டில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். சரி, இதை பேசினதோடு மட்டுமல்லாமல் கொலம்பியாவினுடைய அதிபர் வெனிசுலாவுக்கு பாதுகாப்பாக தன்னுடைய இராணுவத்தையும் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. இவர் தாயா உண்மையிலேயே சிறந்த அதிபர்னு சொல்லலாம். ஹெலிகாப்டர் ஒரு புறம் பறக்க கவச வாகனங்களோடு இந்த மிலிட்ரி வாகனங்களும் பறந்துச்சு. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, இப்போது வெனிசுலா ஒரு பக்கம், கொலம்பியாவை அடுத்து வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணுவார். அதே நேரத்தில் வெனிசுலா எல்லைக்குள் பறந்த இந்த இராணுவ வாகனங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இவங்க யார் தெரியுதுல்ல? மெக்சிகோவினுடைய அதிபர் ஷைன்பாம். அவங்களும் வந்து வெனிசுலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. பிரேசிலுடைய அதிபர் லூலா அவரும் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அவர் பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த நாடு பிரேசில். ஸோ பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி பிரேசிலும் சீனாவும் ரஷ்யாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ரஷ்யா இதில் ஒரு உள்குத்து விளையாடி இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்ததா Colombia is very sick too, run by a sick man who likes making cocaine and selling it to the United States, and he's not going to be doing it very long. What does that mean? He's not going to be doing it very long. He's not doing it very long. He has cocaine mills and cocaine factories. எனக்கு ஒரு டவுட்டு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு? வெனிசுலால இருந்து ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு கடத்துறாரு. யாரு? வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்கள் கடத்தி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புகார். வெனிசுலாவுக்குள்ளேயே புகுந்து வெனிசுலாவினுடைய அதிபரையும் அவருடைய மனைவியும் சேர்த்து தூக்க முடிஞ்ச ட்ரம்ப்பால் இந்த வெனிசுலாவில் இருந்து டைரக்டாக அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த போதைப் பொருட்களை ஏன் தடுத்து நிறுத்த முடியாது? அப்போது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லக்கூடிய பொய்ங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். சரி, அதோடு சேர்த்து இப்போ கொலம்பியாவினுடைய அதிபர் வந்து மிரட்டல் விடுத்திருக்காருல அமெரிக்காவுக்கு, அவருக்கும் ஆப்படிக்கக்கூடிய வகையில் அவருடைய இராணுவத்துக்கு எதிராகவும் இப்போ பெரிய ஒரு போரை வந்து நடத்துறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணுறார். கொலம்பியாவும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. அந்த நோய்க்கு காரணமானவர் அந்த நாட்டினுடைய அதிபர். அவரையும் களைய வேண்டியது எங்களது கடமை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். உங்ககிட்ட ஆயுத பலம் இருக்குது அப்படின்னா அமைதியான முறையில் ஜனநாயக முறையில் ஆட்சி பண்ணக்கூடிய இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு உனக்கு எவன்டா அதிகாரம் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வருது இல்லை? சரி, கொலம்பிய அதிபருக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு குறைந்த விலையில் போதைப் பொருளை விற்கும் அவனும் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தியிருக்கார். கொலம்பிய அரசு நோய்வாய்ப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் கவலை. என்னங்க இது, இப்படி ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, இதை தட்டி கேட்பார் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டால், அடுத்து ட்ரம்பினுடைய இலக்குங்கிறது கிரீன்லாண்டு. அந்த காட்சிகளையும் பார்த்தீங்க. இப்படிப்பட்ட நிலையில் டென்மார்க்கினுடைய மிக முக்கியமான பிரைம் மினிஸ்டர் மெட்டி ஃப்ரெட்ரிக்சன் அப்படிங்கிற அந்த லேடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். Threats, pressure and condescending remarks, even from our closest allies for a generation, about wanting to take over another country and another people as if it was something you could buy and own that has no place anywhere. We shoulder our responsibility in the world, and it is not us who will seek out conflict. But let there be no doubt, no matter what happens, we will stand firm on what is right and what is wrong. Okay. அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் டென்மார்க்கில் தான் கிரீன்லாண்ட் இருக்குது. ஓகே, அப்போது டென்மார்க்கினுடைய பிரதமர் வந்து அந்த ஃப்ரெட்ரிக்சன் அப்படிங்கிற அந்த லேடி அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 3 நாடுகளில் ஒன்று எங்கே? அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்த கிரீன்லாண்டு. இதை கைப்பற்றுவதற்கு ட்ரம்ப்புக்கு உரிமை கிடையாது.
நாங்கள் நாட்டோ கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கோம். யார்? டென்மார்க்கு. ஆர்டிக் கடல் எல்லை பாதுகாப்புக்கு நிறைய செலவு செஞ்சுருக்கோம். நாட்டோ கூட்டணிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம். நாட்டோ கூட்டணியினுடைய பங்கு, நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் அமெரிக்காவும். ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா இன்னொரு மீதி இருக்கக்கூடிய 32 நாடுகளும் ஒன்று சேரணும். ஆனால் நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகளே அவங்களுக்குள்ளேயே இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிறதுங்கிறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவும் டென்மார்க்கும் நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் தான். அப்போது டென்மார்க் வந்து விற்பனைக்கு இல்லை, நான் உனக்கு வந்து விற்கிறதுக்கெலாம் நான் ஒன்றும் ரெடியாக இல்லை, நீ எப்படி என் மேலே அட்டாக் நடத்துவ, அது சட்டப்பூர்வமானது அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க? இந்த காட்சியை பாருங்கள். இந்த பெருந்திறனான மக்கள் கூட்டம் என்னடா அது, மலேசியாவில் விஜயினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு கூட்டின கூட்டத்தை விட அதிகமான பேர் இருப்பாங்க போலயே அப்படின்னு கேட்டால், அதை விட 3 மடங்கு கூட்டம், 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே கூடியிருக்காங்க. எங்கள் வெனிசுலாவில் ஒரு பெரிய சாலையை முற்றுகையிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. சாவோஸினுடைய காலகட்டத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு உடையது வெனிசுலா. இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை திருடுவதற்காக மட்டுமே ட்ரம்ப் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். இப்போது ரஷ்யாவும் அதை பங்கு போடுவதற்கு பெரும் பிளான் ஒன்று பண்ணுதுங்கிறத வெனிசுலாவினுடைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அமெரிக்காவில் மன்னராட்சியாடா நடக்குது, எங்களை நீங்கள் திடுதுப்புன்னு போர் பண்ணி எங்களுடைய அதிபரை தூக்கிட்டு போகிறதுக்கு எந்த நாட்டினுடைய மன்னர் ட்ரம்ப் அப்படின்னு அங்கே முழக்கங்களும் எழுப்பப்படுது. 80 பேரை கொண்டுபிட்டு எங்களுடைய அதிபரையும் அதிபருக்கு துணையான மனைவியையும் கடத்திட்டு போகிறதுக்கு ட்ரம்ப்புக்கு யாரா அதிகாரம் கொடுத்தது? முட்டா பயலே ட்ரம்ப் அப்படின்னு கேட்காத குறையாக கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த குரலை இந்தியாவிலேருந்து யாராவது எழுப்பியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதிலை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் 2 வீடியோக்களுக்கு முன்னதாக மதுரா அவர்கள் கடத்தப்பட்ட போதே நான் ஒரு விஷயத்தை சந்தேகப்பட்டு அதை நான் இந்த இடத்துல டெலகாஸ்ட் பண்ணியிருந்தேன். யார், என்ன வீடியோனா அது, இந்த லாவ்ரோவ், ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவும் இந்த லேடியும் கட்டிப்பிடிக்கக்கூடிய காட்சிகளை உங்களுக்கு நான் ப்ளே பண்ணியிருந்தேன். அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து கூட்டு சேர்ந்து தான் வெனிசுலாவை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸு. அதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் தான் அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணியிருந்தேன். அப்போது ஒரே ஒரு விஷயந்தான், ஒன்று இந்த லேடி அதிபராக மாறியிருந்தால் ட்ரம்ப் மட்டுமே அந்த இடத்துல வெனிசுலாவினுடைய ஆயிலை திருடுவதற்கான வாய்ப்பு. ஏன்னா இவங்களுக்கு தான் அமெரிக்கா நோபல் பரிசு கொடுத்துச்சு. மரியா அப்படிங்கிறவ இவங்க லேடி. இவங்க வெனிசுலாவினுடைய துணை அதிபர், சரியா? இவங்களுடைய பேர் டெல்சி. இவங்களுக்கு தான் இப்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது ரஷ்யாவினுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய இவங்களுக்கு இப்போது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களையும் இப்போது ட்ரம்ப் மிரட்டி பார்க்குறார். எப்படி தெரியுமா? எண்ணெய் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, இல்லாட்டி அதிபர் மதுராவுக்கு ஏற்பட்ட அதே கதி தான் உங்களுக்கும் அப்படின்னு மிரட்டல் துணியில் பேசியிருக்கார். ரஷ்யா இந்த இடத்துல போர் தொடுத்து போயிருக்கணும், ஆனால் இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எதுவுமே அவங்க ஈடுபடலை. இந்த இடத்துல இருந்து நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ரஷ்ய அதிபர் புட்டினும் ட்ரம்ப்பும் மிக பெரிய அளவிலான இணைந்த கைகள் தான், 2 பேரும் நண்பர்கள் தான். ரஷ்யாவுக்காக அமெரிக்கா துணையாக தான் நிற்குமே தவிர அந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேர்ல்டு பாலிடிக்ஸில் 2 பேரும் எதிரிகள் கிடையாது, 2 பேரும் நண்பர்கள். சரி, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தியரியை வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப்பும் புட்டினும் சேர்ந்து தான் வெனிசுலாவை இப்போ கைப்பற்றியிருக்காங்க. மதுரா அவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சீனா அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற பெருத்த கேள்வி. ஏன்னா சீனா நிறையா ரூபா வந்து வெனிசுலாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு ரூபா, அதனால் சீனாவுக்கு என்ன நட்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிற டீட்டெயிலு. ரஷ்யாவுக்கு லாபம் கிடைக்காம இதை அவங்க செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ரஷ்யாவுக்கும் இதிலேருந்து பெரும் பங்கு இந்த லேடி மூலியமாக அங்கே போகுது. ஆக மொத்தத்தில் 2 வல்லாதிக்க சக்திகள் இணைந்து வெனிசுலாவினுடைய குடிமக்களுடைய அதிபரை தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்தியாவினுடைய மோடி இதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சரை இந்த மாதிரியான உலகத்தரம் வாய்ந்த உண்மையான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம்.
தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.